இதுதான் அவனோட கொள்ளுத்தாத்தோட கதைன்னு சொல்லி தன்னோட பேத்திக்கிட்ட அந்த பாட்டி வந்து கேலோட கதையை சொல்றாங்க. கேலோட கதையை கேட்டு முடிச்ச பேத்தி வந்து பாட்டி கிட்ட, சரி பாட்டி, சில பல வருஷங்களுக்கு அப்புறம் மணியன் ஒரு கேரக்டர் இருந்தானாமே, அந்த கேரக்டர் பத்தி கேட்டாலே எல்லாரும் பயப்படுறாங்களே, அவனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு பாட்டி, அவன் ரொம்பவே மோசமானவன், அவனை பத்தி இந்த ராத்திரியில ஏன் பேசணும், வேண்டான்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போ அந்த மணியனோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. மணியனுங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கா திருடன். மணியன் அந்த ஊர்ல ஏகப்பட்ட திருட்டுகள் செஞ்சதுனால ஜமீன்தாரோட சேர்ந்து அந்த ஊர் மக்கள் அவனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஜமீன்தார் யாருன்னு பாத்தீங்கன்னா கதை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பாட்டியோட ஹஸ்பண்டா தான் இருப்பாங்க. அவங்களால எவ்வளவு ட்ரை பண்ணியும் மணியனை பிடிக்க முடியாது. ஏன்னா மணியன் வந்து களரிலையும் சண்டையிலையும் கை தேர்ந்தவனா இருப்பான். அதனால மணியன் வந்து அங்க இருக்கிற மக்கள் கூட சண்டை போட்டு அவங்களோட நகையை திருடினது மட்டும் இல்லாம அந்த ஜமீன்தாரோட தங்க பள்ளையும் புடுங்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். இப்படி மணியனோட பிளாஷ்பேக்கை முடிக்கிறாங்க. மறுபடியும் வந்து சின்ன பொண்ணுல இருந்து கதையை காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருப்பா. அப்போ அந்த பக்கம் ஒரு பையனை, நீனும் தாத்தா மாதிரி திருடன் தானே சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா மணியனோட பேரன், மணியனோட பொண்ணோட பையனா இருந்திருப்பான்.